ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கனயாகுமார் உள்ளிட்ட 5 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து தற்காலிகமாக நீக்க உயர்நிலை விசாரணை குழு பரிந்துரை செய்துள்ளது. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி சர்ச்சைக்குரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு இந்த பரிந்துரையை அளித்திருக்கிறது. இதன் மீது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார் முடிவெடுப்பார் என தெரிகிறது. தேசத்துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட மாணவர்களில் கனயாகுமார் பிணையில் வெளிவந்துள்ளார். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுதலை செய்ய கோரி கனயாகுமார் தலைமையில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி இன்று பேரணி நடத்த உள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இன்று மதியம் 2 மணியளவில் கனயாகுமார் தலைமையில் பேரணி அறிவிக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நாடாளுமன்றத்துக்கு வெளியே காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.